ஆரா கோல்டு விசஸ் டாடா கோல்டு ETF. கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எது பெஸ்ட்டான ஆப்ஷன் நானே 1 மந்த் எஸ்ஐபி போட்டு கண்டுபிடிக்கிறேன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ். தேங்க்யூ. இப்போ மோர் தென் 1 மந்த் ஆகிருச்சு. ஸோ எது பெஸ்ட்னு பார்த்துடலாம். ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், உங்களுக்கு கோல்டு ஃபிசிக்கலாக வேணாம், நான் டிஜிட்டலாக தான் ஹோல்ட் பண்ண போகிறேன், காயினாவோ பாராவோ மாற்ற போகிறது இல்லை, அண்ட் நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கோல்டு ETF தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஏன் காயினார் பாரை கன்வெர்ட் பண்ணாதவங்களுக்கு ETF பெஸ்ட்னா, ETFல ஜிஎஸ்டி கிடையாது, ஜஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மட்டும்தான். இல்லை கோல்டனா ஃபிசிக்கல் காயினாவோ அல்லது பாரோவோ தான் கன்வெர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஆரா கோல்டு தான் பெஸ்ட்டான ஆப்ஷன். ஏன் சொல்கிறேன்னா, நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் ஆரா கோல்டு அளவுக்கு கம்மி ப்ரைஸில் எங்கேயுமே கிடைக்கல. ஜிஎஸ்டி அண்ட் டெலிவரி சார்ஜஸ் ஆட் பண்ணியுமே இப்போ நான் வீடியோ பண்ணுற டைமில் 17,124 ருபீஸ்க்கு தராங்க. ஆனால் சேம் டைமில் ஆன்லைனில் வேறு சில ஜுவல்லர்ஸோட ப்ரைஸை பார்த்தேன். அவங்க மேக்கிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்காங்க. அதனால 600 to 800 ருபீஸ் அதிகமாக தான் வருது கம்பேர் டு ஆரா கோல்டு. இன்னொரு சின்ன பாயிண்ட், ETFல என்னால் டெய்லி எஸ்ஐபி பண்ண முடியல. க்ரோ அண்ட் கைட் ரெண்டுலேயுமே அந்த ஆப்ஷன் இல்லை. டெய்லியும் காலையில் அலாம் வச்சு நானே மேனுவலாக வாங்கினேன். ஆறால் ஆட்டோமேட்டிக் எஸ்ஐபி போட்டு விட்டதுனால அந்த ப்ராப்ளம் இல்லை. பட் எனக்கு அது பெரிய மேட்டராக தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ட்ரிக் சொல்கிறேன், உங்களுக்கும் யூஸ் ஆகுமான்னு பாருங்கள். ETFல இன்வெஸ்ட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சேர்ந்த உடனே ஆரா கோல்டில் போய் காயினார் பார் வாங்கிக்கோங்க. மற்ற ஆன்லைன் ஸ்டோர்ஸ் விட அவங்கக்கிட்ட எனக்கு ப்ரைஸ் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. இல்லை உங்களுக்கு ஃபிசிக்கல் ஆர் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில் இன்னும் கம்மியாக கிடைக்குதுன்னா அங்கேயே கூட வாங்கிக்கலாம். பட் எங்கே வாங்குறதுனாலும் பியூரிட்டி செக் பண்ணி வாங்கிக்கோங்க.